விருத்தாச்சலத்தில் கரும்பு சாற்றில் இருந்து இனிப்பான வெல்லம் தயாரிக்கும் பணி தீவிரம். விவசாயிகளை ஊக்குவிக்க அரசு முன்வர வேண்டும். கடலூர் மாவட்டம் கரும்பு விளைச்சலுக்கு பெயர் போன மாவட்டமாகும். சேத்தியாத்தோப்பு, பெண்ணாடம், சித்தூர், நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கரும்பு சர்க்கரை ஆலைகள் இருப்பது இதற்கு சான்று. இதனால் இந்த மாவட்டம் மட்டுமின்றி அருகில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் கரும்பு பயிர்களை அதிக அளவு பயிர் செய்து வந்தனர். ஆனால் சமீப காலங்களாக கரும்பு பயிரிடும் விவசாயிகள் தாங்கள் வெட்டி அனுப்பிய கரும்பிற்கு உரிய முறையில் ஒரு சில சர்க்கரை ஆலைகள் பணம் கொடுப்பதில்லை. விவசாயிகளின் பெயரில் அவர்களுக்கு தெரியாமலேயே கடன் இருப்பது போன்ற காரணங்களால் விவசாயிகள் கரும்பு பயிரிடும் தொழிலை குறைத்துவிட்டு மற்ற பயிர் சாகுபடி முறைகளுக்கு மாறி வருகின்றனர். ஆனால் ஒரு சில விவசாயிகள் கரும்பிலிருந்து வெல்லம் தயாரிக்கும் தொழிலுக்கு மாறியுள்ளனர். அந்த வகையில் விருத்தாச்சலம் அடுத்த மாவிடந்தல் செல்லும் சாலையில் கரும்பு சாற்றிலிருந்து வெல்லம் தயாரிக்கும் ஆலையை நிறுவி விவசாயி ஒருவர் மற்ற விவசாயிகளுக்கு முன்னோடியாக இருந்து வருகிறார். இந்த வெல்லம் தயாரிக்கும் ஆலை இருக்கும் பகுதிக்கு சென்றாலே மூக்கை துளைக்கும் அளவிற்கு வெள்ளத்தின் வாசனை அப்பகுதியில் நிரம்பி உள்ளது. இதுகுறித்து இந்த ஆலையில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் கூறும்போது, கரும்பு பயிர் நடவு செய்த 12 மாதங்களில் அறுவடையாகும். அதனை நாங்களே அறுவடை செய்து சுத்தம் செய்து எந்திரத்தின் மூலம் சாறு பிழிந்து அதனை ஒரு சிறிய தொட்டியில் வடிகட்டி சேகரித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து அந்த கரும்பு சாற்றினை ஒரு கொப்பரையில் ஊற்றி கரும்பு சாறு பிழிந்தது போக மீதமுள்ள கரும்பு சக்கைகளை காய வைத்து அவற்றை அடுப்பில் கொட்டி எரிக்கப்படும். அந்த வெப்பத்தில் கரும்பு சாறானது நன்கு கொதித்து வரும். அப்போது அந்த கரும்பு சாற்றில் அழுக்கு படரும். அந்த அழுக்கை நீக்க குறிப்பிட்ட அளவில் சோடா உப்பு சேர்க்கப்படும். அப்படி சேர்த்தால் அந்த அழுக்கு தனியாக மேலே வரும். அதனை சேகரித்து அகற்ற வேண்டும். தொடர்ந்து இந்த கரும்பு சாற்றை கிளறிக்கொண்டே இருந்தால் சுமார் 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள் கரும்பு சாறு பாகு நிலைக்கு தயாராகிவிடும். அந்த பாகினை உடனடியாக அகலமான தொட்டியில் ஊற்ற வேண்டும். உடன் அந்த பாகு ஆறுவதற்குள் 20 நிமிடத்திற்குள் சிறிய துணிகளை தண்ணீரில் நனைத்து அந்த துணிகளின் உதவியுடன் பாகுவை எடுத்து உருண்டையாக்கி தேவையான அளவுகளில் உருண்டையாக்க வேண்டும். சில நிமிடங்களில் அந்த வெல்ல உருண்டையானது கெட்டியாக்கிவிடும். எடுத்துச் செல்லும் போது உடையாமல் இருப்பதற்காக சுமார் 12 மணி நேரம் அப்படியே வைத்துவிட்டு பின்பு அதனை எடுத்து விற்பனை செய்தால் அந்த கெட்டிகள் உடையாது.